ஹலோ யுவர்ஸ், இன்றைய காணொளியில் வயது கணக்கை பற்றி பார்ப்போம். இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதைப் போல மும்மடங்காக இருந்தது. தற்போது தந்தையின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை ஒரு இருபடி சமன்பாடாக ஃபார்ம் பண்ணி கணக்கு போடுறதுனாலும் போடலாம், அப்படி இல்லை ஆப்ஷன்லேருந்து போடுறதுனாலும் போடலாம். இப்போ நம்ம ஆப்ஷன்லேருந்து எப்படி பண்ணுவோம், ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுப்போம். ஏ ஆப்ஷன் எடுத்துக்குவோம். அப்பாவோட வயசு 24 ஏ ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அப்பாவோட வயசு 24 அப்படின்னா தந்தையின் வயதில் பாதியாகும் அருணின் வயது. ஸோ சன்னோட வயது என்னவாக இருக்கும், 12ஆக இருக்கும். தந்தையோட வயதில் பாதியாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு கொடுத்துருக்குறாங்களே அடுத்த ஸ்டெப்பு, 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதைப் போல் மும்மடங்காகும். 12 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னா ரெண்டு பக்கமும் -12 பண்ணணும். அப்போ இது 0 ஆகிடும். 0வால் எதை பெருக்கினாலும் 0 தான் வரும். அதனால இப்போ அந்த அருணின் வயதைப் போல் மும்மடங்குங்கிற கான்செப்ட் இங்கே வராது. அதனால் ஆப்ஷன் பி எடுத்து அதேமாரி போட்டு பார்க்கணும். அடுத்தது ஆப்ஷன் சி எடுத்து அதேமாரி போட்டு பார்க்கணும். ஏன்னா ஆப்ஷன் பி ஆன்சர் வராது. ஆப்ஷன் சி எடுத்துக்குவோம். அப்பாவோட வயது 48 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்னோட வயது அருணோட வயது என்னவாக இருக்குது, இதில் பாதி 24 இருக்கும் இல்லையா? அதுதானே கொடுத்துருக்காங்க. அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். கேள்வி தந்தையின் வயது தான் கேட்குறாங்க. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லாம் தந்தையோட வயதாக தான் எடுத்துக்கிறோம். அப்போ சி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம். அப்பாவோட வயசு 48, மகனோட வயசு அதில் பாதின்னு கணக்கில் கொடுத்துருக்குறாங்க 24. அப்போ 2வது ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது. அப்போ 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன வயசு இருக்கும், இங்கே ஒரு 24ல் 12 போனால் 12 வயசு மகனாக இருக்கும். இங்கே 8ல் 2 போனால் 6, 4ல் 1 போனால் 36 இருக்கும். அப்போ என்ன இருக்கும், 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதைப் போல் மும்மடங்காக இருந்தது. அருணின் வயது என்ன, 12. அருணின் வயதைப் போல் மும்மடங்காக இருந்ததுன்னா 3ஆல் பெருக்கி பாருங்க 36. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட்டை சேட்டிஸ்ஃபை பண்ணுறது எது, இந்த ஆப்ஷன் சி தான் சேட்டிஸ்ஃபை பண்ணுது. ரைட்டுங்களா? இப்படி போட்டு பார்க்கணும். டி ஆப்ஷனில் வரைக்கும் நம்ம செட் பண்ணி பார்க்கணும். நமக்கு ஏ ஆப்ஷன்லேயே இருந்தது ஆன்சர்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நன்றி.